கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் பிஜேபி RSS இங்கே வந்து விடுவார்கள், இங்கே ஆட்சி அமைந்து விட்டால் என்ன செய்வார்கள் என்பதையெல்லாம் சொன்னார்கள். இந்த கூட்டணி, இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏதோ பிஜேபி வந்துவிடும், பிஜேபி வந்துவிட்டால் ஏதோ செய்து விடுவார்கள் என்று இந்த பிஜேபியினுடைய பூச்சாண்டியை காட்டியே இந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு தம்பட்டம் அடித்து பல்வேறு முகமூடிகளை இங்கே இறக்கி பிஜேபியின் ஆதரவாக, பிஜேபியினுடைய டப்பிங் குரலாக இன்றைக்கு பேசி வருகிறார். பிஜேபியினுடைய கோர முகத்தை நாம் தமிழ்நாட்டில் பார்த்ததில்லை. பிஜேபி எப்படி இருக்கும் என்பதற்கு, பிஜேபி பாஜக ஆட்சி, இந்த மோடி ஆட்சி வந்தால் எப்படி தமிழ்நாட்டில் என்பதற்கு நீங்கள் எங்கே போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குஜராத்தில் போய் பார்க்க வேண்டும். குஜராத்தில் போய் நீங்கள் பார்த்தால் தான் பிஜேபி ஆட்சி எப்படி நடக்கிறது என்று தெரியும். பிஜேபி ஆட்சியில தான் ரயிலிலே இருக்கக்கூடிய ரயிலை எரித்து அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கொன்று குவித்தார். 100க்கும் 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொண்டு குடித்தார்கள். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு பகுதிகளிலே, ஒடுக்கப்பட்ட பகுதியிலே, அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட பகுதியிலே, அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்படும் பகுதியிலே போய் நீங்கள் மாட்டுக்கறி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி மாட்டை அடித்தது போல் அடித்து கொலை செய்வார்கள். அது மட்டுமல்ல, பிஜேபி ஆட்சி வந்தால் காஷ்மீரில் 7 வயது குழந்தை, 7 வயது குழந்தை, அந்த 7 வயது குழந்தையை ஒரு கோயில் கருவறையில் வைத்து 7-8 பேர் கற்பழிப்பு செய்கிறார்கள். கற்பழிப்பு செய்து கொலை செய்கிறார்கள். அந்த கொலை செய்தவனை அங்கிருக்கிற காவல்துறை அவனை கைது செய்து சிறையில் அடைக்கிறது. அதற்கு ஆதரவாக இந்த மோடி வகையரா கும்பல் பேரணி நடத்துகிறது. எப்படி? 7 வயது சிறுமியை கற்பழித்து கொலை செய்வது நியாயம்தான், ஆகையால் அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட காட்டு மிராண்டி ஆட்சி நமக்கு தேவையா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தற்போது இன்றைக்கு ஒரு செய்தி, சமீப காலமாக மணிப்பூரிலே, அங்கே மணிப்பூர் பகுதியிலே கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அங்கே பழங்குடி மக்களை 2 பெண்களை நடு வீதிகளிலே அம்மனமாக, ஒட்டு துணி இல்லாம, ஒட்டுமொத்த காவி வெறி பிடித்த அந்த கும்பல் அடித்து இழுத்து வருகிறார்கள், ஒட்டு துணி இல்லாமல் பகுதியிலே. தமிழ்நாட்டிலும் சாதி வெறி இருக்கிறது, சாதி வெறி பகுதி இருக்கிறது. அங்கே சாதி வெறி காமித்தால் கூட அங்க இருக்கிற எந்த பெண் பிள்ளைகளை போய் கை வைத்தால் சாதி வெறி இருக்கிறவன் கூட, ஏய் பொம்பளை பிள்ளைப்பா, பொம்பளை பிள்ளை மேல ஏன் கை வைக்கிற, பொம்பளை பிள்ளை மேல எதுவும் செய்யாத, பொம்பளை பிள்ளையை விட்டு என்று சொல்லக்கூடிய மனிதாபமானம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி தான் சாதி வன்கொடுமையா இருக்கக்கூடிய பகுதியில் கூட பெண்களின் மீது கை வைக்க மாட்டார். ஆனால் சிறு குழந்தையை கைப்பழிக்கிறார்கள். இப்படி மணிப்பூரிலே 2 பெண்களை கற்பழித்து கொலை செய்யும் அளவுக்கு போகிறார். ஆனால் வீதியாக இழுத்து வந்த அந்த பெண் இன்றைக்கு, அதிலே ஒரு பெண் இன்றைக்கு 2003 கற்பழிப்பு செய்கிறார்கள். 3 வருடங்களாக துன்பப்பட்டு இன்றைக்கு அந்த பெண் மறந்திருக்கிறார். இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை, இதுவரைக்கும் யாரும் சிறையில் அடைக்கப்படவில்லை. அந்த குடும்பத்திற்கு, அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஆட்சிதான் மோடி ஆட்சி அந்த காஷ்மீரில் நடந்து கொண்டிருக்கிறது, மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு புறம்போக்கு பகுதியிலே குடியிருந்தாலோ, குடிசை போட்டாலோ, அந்த குடிசை போட்ட பகுதியிலே அது ஒடுக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எந்த சாதிக்காரன் புறம்போக்கு பகுதியிலே போட்டு குடிசை போட்டு இருந்தால் இந்த நாட்டின் அரசாங்கத்தினுடைய கடமை அவனுக்கு பட்டா வழங்க வேண்டும், குடிநீர் வழங்க வேண்டும், மின் இணைப்பு தர வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் அது கிடைக்கும். உத்தரப்பிரதேசத்திலே நீங்கள் இன்றைக்கு யாரையாவது போய் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியை, எங்களுக்கு நீங்கள் மின் இணைப்பு தரவில்லை, பட்டா வழங்கவில்லை, எங்களுக்கு குடிநீர் தரவில்லை, சாக்கடை வசதி செய்தரவில்லை, அடிப்படை வசதி செய்தவில்லை என்று அங்க போய் மனு கொடுத்து நீங்கள் போராடினால்
அடுத்த நிமிடமே ஜேசிபி என்று சொல்லக்கூடிய இயந்திரத்தை வைத்து உங்கள் வீடை இடித்து தள்ளக்கூடிய சூழல் தான் மோடி ஆட்சி. அது வரக்கூடாது என்பதற்காகத்தான் இங்கே முதலமைச்சர் இருந்து இன்றைக்கு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய இந்த கலைவேந்தன் உட்பட, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய முல்லைவேந்தன் உட்பட இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். தோழர்களே, இப்படிப்பட்ட சூழலான ஆட்சி இங்க வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் சொன்னமே. இது வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆட்சி எப்படியாவது இந்த மோடி ஆட்சி இந்த நாட்டுக்குள்ளே நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் தோழர்கள் தம்பிமார்கள் பேசினார்களே. இங்க இருக்கக்கூடிய பிராமணனுடைய கைத்தடி, பிராமணனுடைய கடப்பாறை, பிராமணனுடைய கடப்பாறையை கழுவி நக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் போன்றவர்களை இறக்கிவிட்டு பெரியாருக்கு எதிராக, தந்தை பெரியாருக்கு எதிராக தமிழ் தேசியம் என்கிற பெயரில் பேசிக் கொண்டிருக்கிறார்களே. பேசி இன்றைக்கு ஒரு வாய், நாளைக்கு ஒரு வாய், நாளை கழித்து ஒரு வாய், ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு வாய், ஒரு வருடத்துக்கு முன்பாக ஒரு வாய். நாம் உள்ளூரில் சொல்லுவான், யாருக்கிட்டாச்சும் ஒரு தடவை சொல்லிட்டு ரெண்டாவது மாத்தி பேசினா அவன் கிடக்கா ஒரு பிராடு பையன். அவன் இன்னைக்கு ஒண்ணு பேசுவான், நாளைக்கு ஒண்ணு பேசுவான். அவன் பேச்ச நம்பாத, அவனு சாட்சி கீச்சு எங்கேயும் கூப்பிடாத, அவன் பேச்ச நம்பி யாருக்கிட்ட சண்டை போயிடாத, அவன் பேச்ச நம்பி யாருக்கிட்டத்துல போய் நின்றாத, அவன் பேச்ச நம்பி யாரையும் பொல்லாங்கு சொல்லிடாதன்னு அங்கொன்னு இங்கொன்னு பேசுறவன வீட்டுக்கிட்ட கூட விட மாட்டான். ஆனா அவன் நாட்டை கேட்கிறான். பொய் பேசுறவன் நம்ம வீட்டுக்கிட்டே விட மாட்டோம், ஆனா அந்த நாட்டையே அவன் கேட்கிறான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடக்கிறது, எவ்வளவு அயோக்கியத்தனத்தை பேசுகிறான். சாதாரண விஷயம். அவன் பிரபாகரன் சொல்லுங்க, ஈழத்தில் இருக்கக்கூடிய, ஈழத்திலே பிரபாகரன் சொல்லக்கூடிய எங்கள் அண்ணன் அவர்களை படத்தை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்து இன்றைக்கு இந்த இடத்துல நகர்ந்திருக்கிறான். அதை போட்டு கொடுத்தது அவனுக்கு, அந்த மேடையை போட்டு கொடுத்தது எங்கள் அண்ணன் திருமாவளவன். அவன் சொல்லுகிறார்கள், பிரபாகரனை மூளை முடுக்கலாம் கொண்டு போய் சேர்த்தது சீமான் கட்சி, நாம் தமிழர் கட்சி. உன்னையே யார் என்று உன்னுடைய முகத்தையே யார் என்று மேடைகளை காட்டது எங்களுடைய திராவிட இயக்கம், எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எங்களுடைய அண்ணன் நாகை திருவள்ளுவன், எங்களுடைய அண்ணன் திருமாவளவன். உன்னையே மேடை போட்டு அறிமுகப்படுத்தினது நாங்க. உனக்கு ஈழம் எங்க இருக்குன்னு தெரியாது, இலங்கை எங்க இருக்குன்னு தெரியாது, உன்னை எங்க நீ எந்த பகுதியில் இருந்தவனே உன்னை தெரியாது. நீ இன்னைக்கு எங்களுக்கு பாடம் எடுக்கிற. அவன் எடுக்கிறான், ஒடுக்கப்பட்ட பகுதி மக்களை கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான், கோயிலுக்குள்ள போகக்கூடாது, தடுப்போம். கோயிலுங்கிறது எல்லாருக்கும் சொந்தமானது, கடவுளுங்கிறது எல்லாத்துக்கும் சொந்தமானது. தடுப்போங்கிறான். தடுத்தது யாரு? ராமதாசின் வகையரா, ராமதாசு பெரியாரா. கோயிலுக்குள்ள போகணும்டா, இன்னைக்கு கோயிலுக்குள்ள விடு, நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் தானே என்று போராடுகிற எங்கள் அண்ணன் திருமாவளவன் பெரியாரா. அது எப்படி ரெண்டு பேரும் ஒன்னாக முடியும்? அநியாயத்துக்கு எதிராக நிற்கிற ராமதாசும் அநியாயத்துக்காக அநியாயத்தை நிலையில அநியாயத்தை அகற்றக்கூடிய போராடக்கூடிய எங்கள் திருமாவளவன் ஒன்னா. அதோடு இன்னொன்னு சொல்றான், பிரபாகரனை பிடித்து தீக்குள் போட வேண்டும், பிரபாகரனை இங்கே கொண்டு வந்து பிடித்து கொண்டு வந்து இந்தியாவிலே தூக்கில் போட வேண்டும் என்று தீர்மானம் ஏற்றிய காளிமுத்து யாரு? அவருடைய அன்பு மாமனார். அந்த மாமனாரு பெரியாரா, பிரபாகரன் பெரியாரா. என்னடா புத்தலாட்டம்? அவரும் பெரியாரு, இவரும் பெரியாரா. தூக்குல போட சொல்றவரும் பெரியாரா, தூக்குல தொங்க போறவனும் பெரியாரா. இதையும் நம்பி அதுல 10 பேர் உட்காந்து கை தட்டுறான். அப்ப அவன் எப்படிப்பட்ட முட்டாப்பையில இருப்பான்? இதை சொல்ல முடியும்? வகுத்துக்காக கத்துறான், வேற வழி இல்ல. சினிமா எடுத்தா ஓடல, கதவசனம் பேசுனா யாரும் கேட்கல. இது நல்ல தொழிலா இருக்கு. நம்ம பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரன் போட்டா ஏகப்பட்ட பணம் கிடைக்கும். அவன் தேவை பணத்துக்காக வந்தவன். ஆனா அதையும் நம்பி கைதட்டிருக்கா ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கு. அவன் காலகட்டத்தில் அவன் பேர் அடிபடல, அவனுடைய வாக்கு வங்கி குறையுது, அவனுக்கு வந்து ஆள் வரல, சமீப காலத்தில் அவன் பேட்டி போகலங்கிறதுக்காக இன்றைக்கு பெரியாரை பேசக்கூடிய சூழலுக்கு அவன் தள்ளப்படுறான். பேசி இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அடிவெறியாக மாறிட்டான். இவனுடைய ஏன் போகலன்னு பார்த்தா, இவனுக்கு எதிராக சினிமாவிலே இருந்தக்கூடிய தக்கூரி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய அணியில் அண்ணன் விஜய் வந்துட்டார். விஜய் வந்தோடனே இவருக்கு பவுசு போயிடுச்சு, இவருடைய பேட்டி போகல. ஏன்னா இங்க விசில் எடுத்தோம்னா அங்க போயிட்டான்.
இவன் அங்க விசில் அடிச்சாம அங்க போய் விசில் அடிக்கிறான். அங்க போய் விசில் அடிச்ச உடனே இவனுக்கு கூட்டம் குறைஞ்சிருச்சு. அப்ப அவனாவது ஏதோ சொல்ல வரான். பெரியார் சொன்னா, அம்பேத்கர் சொன்னா, இங்க இருக்கக்கூடிய வேலு நாச்சியார் சொன்னா, நாங்கெல்லாம் எங்களுடைய முன்னோடி சொன்னா, வேலு நாச்சியாருக்கு வீட்டுல சிலை கட்டி மாலை போடுற ஒரே தலைவர் விஜயத்தான் இருப்பான். வேலு நாச்சியாரோட வரலாறு தெரியுமாடா உனக்கு? எங்களுடைய முப்பாட்டி வேலு நாச்சியுடைய வரலாறு தெரியுமா? வெள்ளைக்காரனுடைய ஒற்றை ஆளாக இருந்து ஒரு பெண் போராளி வெள்ளைக்காரன் படையை தோக்கடித்து இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நாங்கள் என்று நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவகங்கை மாவட்டத்தை மீட்டெடுத்த ஒரு மகாவீர். அந்த வீரரை பேசக்கூடிய நீ எல்லாம் ஒரு கோலை பிஜேபி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நீ இங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க. அதுக்கு 10 பேர் சேர்த்து கத்துறான், கொள்ள பேர் பார்க்க போறான், போய் இறக்குறான். இறந்தவன் வீட்டுக்கு கூட பார்க்கல. அதையும் தாண்டி அவன் என் தலைவர், என் உயிர் எல்லாம் சொல்றான். ஒண்ணு இல்லைங்க, சாதாரண விஷயம். என் சொந்தக்காரன் இப்ப நீங்களே இருக்கீங்க, ஒரு சொந்தக்காரன் செத்துட்டான். எப்பா என்னப்பா உன் பெரியப்பா செத்துட்டாரா? பரவாயில்லப்பா, உங்க பெரியப்பா செத்துட்டாரு, நீ செத்ததுக்கு நான் வர முடியல, என்னை எப்படியாச்சும் மன்னிச்சுக்க, நான் வர முடியல. ஆகையால் நீ என்ன செய்யறன்னா, நான் வீட்டில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துருக்கேன், உங்க பெரியப்பா போட்டோவை எடுத்துட்டு வந்துரு, உங்க பெரியப்பாவை நான் பார்க்கணும், நான் எப்படியாச்சும் அவருக்கு நான் அஞ்சலி செலுத்தணுப்பான்னு சொல்லி நானோ இல்ல நீங்களோ உங்க சொந்தக்காரங்களோ இல்ல உங்க அண்ணனோ உங்க தம்பியோ யாரா கூப்பிட்டு இப்படி சொன்னா அவனை என்ன செய்வீங்க? ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளு, எங்க அப்பா செத்துட்டாரு, நீ அங்க இருந்து எங்க அப்பா போட்டாவை எடுத்துட்டு வா, எங்க அண்ணன் போட்டாவை எடுத்துட்டு வா, நான் இங்க இருந்து அஞ்சலி செலுத்துறேன், நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ ஊரு பக்கம் வந்தேன்னு வச்சுக்க உன்னை வெளுத்து விரட்டி விட்டுருவேன்னு சொல்லுவோமா இல்லையா? தமிழுடைய பாரம்பரியம் என்ன? ஒருவன் இறந்து விட்டால், அவன் வீட்டில் இளவு நடந்து விட்டால், இறப்பு நிகழ்ச்சி வந்து விட்டால், நீ பயப்படாதே, நீ கலங்காதே. உனக்கு அண்ணன் இல்லையா? உனக்கு தகப்பன் இல்லையா? உனக்கு அம்மா இல்லையா? தங்கச்சி இல்லையாக, அண்ணனாக, தகப்பனாக, உனக்கு அண்ணன் தம்பியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஓடி போய் அவனை கையை பிடித்து வணங்கி அவன் மேல் தோதிலே சாய்ந்து அழுதால் கூட அவனுக்கு ஆறுதல் சொல்லி நிற்கக்கூடிய தமிழனும் தமிழனுடைய பாரம்பரியம். அதை கெடுத்து ஹோட்டலை கூப்பிட்டு அஞ்சலி செலுத்துறோம், அதுக்கு டான்ஸ் ஆடிட்டு போய் பார்க்கறான்னா நீ எவ்வளவு பெரிய தக்குரிகளா இருக்க. அது அரசியல் கட்சி தலைவர் அவன் தான் அடுத்து தமிழ்நாட்டை ஆளப்போறான்னு கொல்ல பேர் பேட்டி கொடுக்குறான். அவர் தான் அடுத்து எம்ஜிஆர். எம்ஜிஆர் முதல் யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் யாருடா? அவர் திராவிட இயக்கத்துக்காரரா? எம்ஜிஆர் திராவிட இயக்கத்துக்காரரு. படங்கள்ல உதயசூரியன் கருப்பு சிவப்பு சின்னம், கருப்பு சிவப்பு போட்ட கரை போட்ட வேட்டி, இதை கட்டி அவரை உருவாக்கி விட்டது எங்களுடைய முத்தமிழர் தன்மான தலைவர் கலைஞர். கலைஞர் அறிமுகப்படுத்தியவருக்கு முன்னாடி இருக்கிற பல்லு எத்திட்டு இருக்கு, இவரை கதாநாயகன் போட்ட ஆகாது, அவர் தாடி கிட்ட ஒரு வெட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்பீட் பண்ணிட்டாங்க தயாரிப்பாளர்கள், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவரை பெரிய ஆளாக்கி தமிழ்நாட்டில் உலா விட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த விசுவாசத்தின் காரணமாக திராவிட இயக்கத்திலிருந்து திராவிட இயக்கத்தை வளர்க்க எவ்வளவு பெரிய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவர் போராட்ட காலத்தில் அந்த போராளிகளுக்கெல்லாம் துணை நின்றவர்.